சஞ்சீவ் எதுக்கு உங்க அப்பா அண்ணாச்சி கிட்ட வந்து உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்க சவால் விடணும்? உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு தானே. அது புரியாம இப்படி ஓடி போறோன்னு சொல்றீங்க? நீங்க ஓடி போனா அதனால யாருக்கு அவமானம்? சஞ்சீவுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் தானே. தங்கச்சிய தப்பா வளர்த்திருக்காங்கன்னு இந்த ஊரே சஞ்சீவ தப்பா பேசும். ஓடி போன பொண்ணோட குடும்பம்னு சஞ்சீவ் குடும்பத்து மேல காலத்துக்கும் அழியாத பழி விடும். அதுக்குதான் நீங்க ஆசைப்படுறீங்களா? உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிற சஞ்சீவுக்கு அந்த பேரை வாங்கி கொடுக்க போறீங்களா? இந்த கல்லு சிற்பிய நம்பி வலிய தாங்கிட்டு உடையாம இருக்கும். அதுதான் சிலையா மாறும் வசந்த். நீங்க 2 பேரும் சஞ்சீவ் மேல நம்பிக்கை வச்சு உங்க மனசு உடைஞ்சிராம வெயிட் பண்ணுங்க. அண்ணாச்சிய சவால ஜெயிச்சு சஞ்சீவ் உங்க கல்யாணத்தை இந்த ஊர் அறிய பண்ணி வைப்பான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆமா வசந்த், அபி சொல்றதுதான் சரி. அண்ணா நம்ம 2 பேரையும் கண்டிப்பா ஒண்ணு சேர்த்து வைக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால நம்ம பிரிஞ்சிருக்கிறது வலிச்சாலும் அந்த வலிய பொறுத்துக்கிட்டு கொஞ்ச நாள் காத்திருக்கலாம். என்ன மன்னிச்சிருங்க அபி. எங்க அப்பா இன்னொரு பொண்ணு கூட நிச்சயம் பண்ண போறாருன்ற பயத்துலதான் நம்ம ஓடி போலாமான்னு ராசாத்தி கிட்ட கேட்டேன். இப்ப நீங்க சொல்லிதான் நாங்க ஓடி போனா அதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, ராசாத்தியோட அண்ணன் எங்களை சேர்த்து வைக்க எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு எனக்கு புரியுது அபி. என்னையும் ராசாத்தியையும் ராசாத்தியோட அண்ணன் சேர்த்து வச்சிருவாருன்னு நான் நம்புறேன். நான் காத்திருக்கேன் அபி. வசந்த், நீ உன் வீட்டுக்கே திரும்ப போ. உன் அப்பா என்ன சொன்னாலும் கொஞ்ச நாள் அதை சகிச்சுக்கிட்டு செய். சஞ்சீவ் உன்னையும் ராசாத்தியையும் கட்டாயம் சேர்த்து வைப்பான். சரி அபி. நான் வர ராசாத்தி. என்ன ரூம்ல ஒரு சத்தத்தையும் காணா? என்ன தம்பி ஒரு சின்ன அசைவு கூட இல்லாம ரொம்ப நேரமா ஒரே மாதிரி படுத்துங்கிட்டு இருக்கு. தம்பி, வசந்த் தம்பி, தம்பி தம்பி எழுந்திருப்பா. என்ன எழுந்திருக்க மாட்டான்றாப்ல. தம்பி, ஐயோ தம்பியை காணாம. தம்பி, வசந்த் தம்பி, தம்பி தம்பி வசந்த் தம்பி இங்கேயும் காணாம. வசந்த் தம்பி நம்மள ஏமாத்திட்டு போயிடுச்சே. இப்ப என்ன பண்றது? அண்ணாச்சி, 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 அண்ணாச்சி வாங்க அண்ணாச்சி, அண்ணாச்சி. அண்ணாச்சி, 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 அண்ணாச்சி எங்க இருக்கீங்க அண்ணாச்சி? ஏய் அண்ணாச்சி, ஏன் கத்துற? அண்ணாச்சி தம்பி ரூம்ல இருந்து தப்பிச்சு போயிட்டாரு அண்ணாச்சி. டேய் என்னடா சொல்ற? ஆமா அண்ணாச்சி. வசந்த், 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 ஏய் வசந்த், டேய் டேய் வசந்த். வசந்த், டேய் வசந்த். என்னப்பா?
டேய் வெளில வாடா. ஆ, ஆ, டேய் இப்ப வரப்போறியா இல்லையா? வரேன்ப்பா. ஆ, என்னப்பா? நீ முன்னாடி இருந்து இங்கதான் இருக்கியா? ஆமாப்பா, இங்கதான் இருக்கேன். இல்ல அண்ணாச்சி, நான் முதல்ல பார்த்தேன் பாத்ரூம்ல. இல்ல அண்ணாச்சி, அதனால தான் உங்ககிட்ட வந்து சொன்னேன். ம். நீ பாக்கும்போது இல்லாத வசந்த் இப்ப என்ன ஜன்னல் வழியா ஏறி குச்சா வந்திருக்கான்? நீ ஒழுங்கா பார்க்காம என்னைய கூட்டு வந்து நிக்க வச்சு கதையா சொல்ற, தொலைச்சிருவேன். ஒழுங்கா பாத்துக்க. யோ போயா, ஒழுங்கா நான் பாத்துக்க துப்பு இல்ல. எங்க அப்பா டெப்போட்டு கொடுக்குறியா நீ? யோ போயா, போ. நல்ல வேலை தப்பிச்சுடா சாமி. என்ன ஸ்ரீஜா, ரொம்ப நேரமா எதையும் யோசிச்சுட்டு இருக்க? இல்லம்மா, முதல்ல அபி தனியாளா இருந்தா. அப்ப அபிய பிளான் பண்ணி அடிக்கிறது நமக்கு அவ்வளோ கஷ்டமா இல்ல, ரொம்ப ஈஸியா இருந்தது. ஆனா இப்போ மானுக்கு சப்போர்ட்டா புலி இருக்கிற மாதிரி அபிக்கு சப்போர்ட்டா சஞ்சீவ் கூட நிக்கிறான். அது பத்தாதுன்னு அந்த ராசாத்தி இந்த ஊருமே அந்த அபிக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. சப்போஸ் சஞ்சீவ் சேலஞ்ச் பண்ணிட்டு போன மாதிரி ராசாத்திக்கும் வசந்துக்கும் மேரேஜ் ஆச்சுன்னு வெய்யு, அதுக்கப்புறம் அபியால தான் அந்த ராசாத்தி லைஃப் செட்டில் ஆச்சுன்னு சஞ்சீவ்க்கு அபி மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துரும். அதுவே சஞ்சீவ் அபியை ஏத்துக்க ஒரு பெரிய ரீசனா கூட மாறலாம். அந்த அளவுக்கு நம்ம போக விடக்கூடாதுமா. சஞ்சீவ் அண்ணாச்சிக்கு பண்ண சேலஞ்சில தோக்கணும். அதுக்கு வசந்துக்கு நம்ம வேற ஒரு பொண்ணோட கல்யாணத்தை சீக்கிரமா பண்ணி வைக்கணும். அதெல்லாம் தானா நடக்கும் ஸ்ரீஜா. அண்ணாச்சி மேல வசந்துக்கு நிறைய பயம் இருக்கு. அதனால அண்ணாச்சி பேச்ச மீறி வசந்த் எதுவுமே பண்ண மாட்டான். அவரு எந்த பொண்ணை காட்டி தாலி கட்ட சொன்னாலும் வசந்த் உடனே அண்ணாச்சி மேல இருக்கிற பயத்துல தாலி கட்டிடுவான். அண்ணாச்சி நம்ம பக்கம் இருக்கிற வரைக்கும் நம்ம கவலையே பட தேவையில்லை. அவரு சஞ்சீவ ஈஸியா ஜெயிச்சிருவாரு. யூ டோன்ட் வரி. அம்மா, அப்படி இல்ல ஈஸியா நினைக்காத. நீ நினைக்கிற மாதிரி சஞ்சீவ் ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல. அவன் அண்ணாச்சியை விட பெரிய கிரிமினல். அண்ணாச்சி சஞ்சீவ ஜெயிக்கணும்னு ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சா சஞ்சீவ் அவரை 10 அடி பின்னாடி தள்ளி வச்சிருவான். அதனால நீ சஞ்சீவ அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத. சஞ்சீவ் வசந்த் மனசை எப்படியாச்சும் பிளான் போட்டு கலைச்சு வசந்துக்கு மட்டும் அண்ணாச்சி மேல இருக்கிற பயத்தை உடைச்சிட்டான்னு வெயி, அதுக்கப்புறம் எல்லாம் அவ்வளவுதான். சஞ்சீவ் ஈஸியா அண்ணாச்சி கிட்ட போட்ட சேலஞ்சில ஜெயிச்சிருவான். அதனால நம்ம சஞ்சீவோட ஆக்டிவிட்டிய ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும். சஞ்சீவ் என்ன பிளான் பண்ணுவான்னு நம்ம முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம காயினை மூவ் பண்ணா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். சஞ்சீவ் பிளான் நம்ம எப்படி முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது? அதுதான் சஞ்சீவ் வீட்ல முத்தழகு அப்படின்னு ஒருத்தி இருக்காளே, அவளை வச்சு நம்ம வேலையில ஈஸியா முடிச்சிட வேண்டியதுதான். அம்மா, நம்ம உடனே முத்தழக போய் பார்க்கணும். இரு, முத்தழகுக்கு கால் பண்ணி அவ எங்க இருக்கான்னு விசாரிக்கிறேன். ஃபோன் பண்ணு. ஸ்ரீஜா ஃபோன் பண்றா. சொல்லு ஸ்ரீஜா. எங்க இருக்க முத்தழகு? இப்பதான் மார்க்கெட்ல காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நான் உன் கூட கொஞ்சம் பேசணும். நீ அங்கேயே வெயிட் பண்ணு, நான் வரேன். சரி ஸ்ரீஜா. ஓகே. தம்பி நீங்க போய்கிட்டே இருங்க. நான் மாப்பிள்ளைய எங்க பாக்குறோனோ அங்க நிப்பாட்ட சொல்றேன். அங்க வண்டியை நிப்பாட்டிருங்க. போங்க. இல்ல இறங்கல கீழே, இறங்கல. அட என்ன தம்பி கோவப்படுறீங்க? முதல்ல இறங்கல கீழே. என்னாச்சு? இறங்கல. இல்ல காலைல மணிமுத்தாறுல வண்டியில ஏறினேன். கடையும் பாப்பனா சம்பாசமுத்திரன்னு எல்லாம் ஏறையும் ஒரு சுத்தி ஆச்சுல. எங்கதாலே போன நீ? தம்பி, என் மாப்பிள்ளைய தேடி வந்தேன்.
யார்ல உன் மாப்பிள்ள? அவன் அட்ரஸ் இருக்க உங்ககிட்ட? தம்பி என் மாப்பிள்ள யாருன்னு தெரியும், அவர் போட்டோ எல்லாம் இருக்கு, ஆனா அட்ரஸ் மட்டும் தான் தம்பி இல்ல. அட்ரஸ் இல்லாம தான் இவ்வளவு நேரம் வண்டியில சுத்திட்டு இருக்க நீ. தம்பி தம்பி இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க. இந்தாங்க உங்க ஆட்டோல வந்ததுக்கான வண்டி பணம் குடிங்க. மீதியை கொடுங்களேன். மீதி கீது என்ன அவ்வளவுதான் நீ போல நடந்து போல. சரிங்க தம்பி, சரி சரி. ஆளி மூஞ்சி பாரு, கரடி மாதிரி. வா போலாம். போலாம் ஸ்ரீஜா. ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் வீட்ல பெங்களூர் போறேன்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல என்ன பண்றாளுங்க? சம்திங் ராங். தம்பி 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 வண்டி எடுங்க தம்பி, வண்டி எடுங்க. இல்ல உன்னாலே ஆட்டோவை ஸ்டார்ட் ஆகாம கஷ்டப்பட்டு இருக்கா, நீ வந்து வண்டி எடுக்க சொல்லுதா? தம்பி தம்பி நான் மீட்டருக்கு மேல போட்டு தரேன், வேணும்னா ஒரு மீட்டர் கூட வாங்கி தரேன் தம்பி. தம்பி அந்த 2 பேர் போறாங்கல்ல, அவங்கள ஃபாலோ பண்ணி போங்க. அவங்க எங்க போறாங்களோ அதுதான் தம்பி அட்ரஸ். மொட்டை தம்பி வண்டி எடுங்க தம்பி. வண்டி தான் ஸ்டார்ட் ஆகல தம்பி, இது ஒரு மேட்டரா, உட்காருங்க நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்ற? இப்ப மட்டும் ஸ்டார்ட் ஆயிடுமா? உட்காருங்க தம்பி. இப்ப பாருங்க, இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல என்கிட்டயே வா. பண்ணுங்க தம்பி. ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஆமா ஆச்சு. வண்டி எடுங்க தம்பி, சீக்கிரம் சீக்கிரம் போங்க. தெரியல மொட்டை தம்பி போங்க போங்க போங்க. அது தம்பி தம்பி மொட்டை தம்பி, அந்த கார்ல போயிட்டு இருக்காங்கல்ல, அந்த காரையே ஃபாலோ பண்ணுங்க. அந்த கார் எங்க நிக்குதோ அதுதான் அட்ரஸ். போங்க 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 போங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க. முத்தழகு, இது யாரு புதுசா இருக்கு? உள்ள ஏறு. தம்பி ஆட்டோ எடுங்க எடுங்க. போங்க தம்பி போங்க போங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. தம்பி 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 நிறுத்துங்க நிறுத்துங்க. என்ன விஷயம்? எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க? ராசாத்திக்கு கல்யாணம் ஆன விஷயம் உனக்கு தெரியுமா? என்னது? ராசாத்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன உளறீங்க? நம்ம உடனே வசந்த் வீட்டுக்கே நேர்ல போய் அவங்க அப்பா அம்மா இருந்தா அவங்கள பார்த்து என்ன ஏதுன்னு பேசிட்டு வரலாம். வசந்த் ராசாத்தி கழுத்துல தாலி கட்டினதே நான் சொல்லித்தான். ராசாத்தி வசந்த சேர்த்து வைக்கிறது என்னுடைய பொறுப்பு. ஆனா அதுக்கு முன்னாடி நீ இந்த ஊரை விட்டே போகணும். என்னாச்சு? என் மாப்பிளைக்கு நீ இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போற? முடியாத முடிக்க போற? முயற்சி பண்ணி பாரியா, தப்பே இல்ல. சவால் சவால். நாங்க அபிய ஊரை விட்டு அனுப்புறதுக்காக. அபிய ஊரை விட்டு அனுப்பவா? அப்போ தங்கச்சி இந்த ஊர்ல தான் இருக்கா? அண்ணாச்சி கூட சேர்ந்து பிளான் பண்ணி வசந்த ராசாத்தி கழுத்துல தாலி கட்ட வச்சோம். முட்டாளா நீங்க? அபிய ஊரை விட்டு அனுப்ப உங்களுக்கு வேற வழியே கிடைக்கலையா? ராசாத்தியா அந்த அண்ணாச்சி மகனை லவ் பண்ண வச்சிருக்கீங்க. அந்த அண்ணாச்சி மகன் வேற உங்க பேச்சு கேட்டுட்டு ராசாத்தி கழுத்துல தாலி வேற கட்டியிருக்கான். என்ன முத்தழகு நீ இப்படி எல்லாம் பேசுற? நாங்க உனக்காக தானே இதெல்லாம் பண்ணோம். என்ன எனக்காக பண்ணீங்க? நான் கேட்டனா? ஸ்ரீஜா, எனக்கு அபிய ஊரை விட்டு விரட்டுறது முக்கியம் தான். அதுக்காக ராசாத்தி வாழ்க்கை சீரழிஞ்சு போக நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா ராசாத்தி என் பாண்டி மாமாவோட சொந்த தங்கச்சி. அவளுக்கு ஒரு பிரச்சனைனா என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியுமா? சரி முத்தழகு, நீ கோவப்படாத. நீ எங்களை தப்பா புரிஞ்சு வச்சிருக்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்றத நீ கேளு. நீ நினைக்கிற மாதிரி ராசாத்தி லைஃப கெடுக்கிறது எங்களோட இன்டென்ஷன் இல்ல. அப்படி ராசாத்தி லைஃப நாங்க கெடுக்கணும்னு நினைச்சிருந்தா வசந்த ராசாத்தி கழுத்துல தாலி கட்ட நாங்க பிளான் பண்ணிருக்க மாட்டோம். வசந்த வச்சு ராசாத்திய வேற மாதிரி ஏதாவது பண்றதுக்கு தான் நாங்க பிளான் பண்ணிருப்போம். நாங்க என்ன சொல்றோம்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
அந்த வசந்த் ராசாத்தி கழுத்துல கட்டியிருக்கிறது ஒரு சாதாரண மஞ்ச கயிறு. அந்த கயித்தை நீங்க எப்போ வேணாலும் கழட்டி வீசிட்டு உங்களால ராசாத்திக்கு ஈஸியா இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட முடியும். உன் விஷயம் அப்படி கிடையாது. அபி மட்டும் இந்த ஊரை விட்டு போகலன்னா உனக்கும் மாமா பாண்டிக்கும் கன்ஃபார்மா மேரேஜ் நடக்காது. நாங்களும் அபிய ஊரை விட்டு அனுப்புறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணோம், ஆனா எதுவுமே நடக்கல. அதனாலதான் கடைசியா ராசாத்தி மேட்ச கையில் எடுத்தோம். இது வரைக்குமே 95% சக்சஸ் ஆயிருக்கு. அபி ஊரை விட்டு போக கிளம்பிட்டா. கடைசி நேரத்துல உன் மாமாக்கு உண்மையில தெரிஞ்சு எல்லாமே சொதப்பிடுச்சு. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ முத்தழகு. நீ உன் மாமா கூட சேரணும்னா, பாண்டி உன் கழுத்துல தாலியை கட்டணும்னா நான் சொல்றத நீ கேளு. அப்படி இல்லைன்னா உன் இஷ்டம். சரி சொல்லுங்க, இப்ப நான் என்ன பண்ணணும்? அப்படி கேளு. உன் மாமாவும் அபியும் ஒண்ணு சேர்ந்து அண்ணாச்சியை எதிர்த்து ராசாத்திய வசந்த் கூட சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அண்ணாச்சி நாங்கெல்லாம் சேர்ந்து வசந்துக்கு வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறோம். நாங்க நினைச்ச மாதிரி வசந்துக்கு வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் ஆனா மட்டும்தான் அபி அண்ணாச்சி கிட்ட கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக இந்த ஊரை விட்டு போவா. அபி இந்த ஊரை விட்டு போயிட்டானா உனக்கும் மாமாக்கும் நடக்க போற இந்த கல்யாணத்துல எந்த ப்ராப்ளமும் வராது. நீயும் மாமாவும் ஈஸியா ஒண்ணு சேர்ந்துடலாம். வசந்துக்கு வேற கல்யாணம் ஆனதுனால ராசாத்தியும் அவ கழுத்துல இருக்க மஞ்ச கயிறை கழட்டி போட்டுட்டு உங்க வீட்ல நீங்க காட்டுற பையனை அவ கல்யாணம் பண்ணிக்குவா. இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி சரியா நடக்கணும்னா எங்களுக்காக நீ ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணணும்னு கேக்குறியா? நீ உன் மாமா பாண்டி கூட இருந்து பாண்டி வசந்தும் ராசாத்தியும் சேர்த்து வைக்க என்ன பிளான் பண்றான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ என்கிட்ட சொல்லணும். சரி சொல்றேன். இது இல்லாம நீ இன்னொன்னு பண்ணணும். இன்னொன்னு பண்ணணுமா? என்ன பண்ணணும்? ராசாத்தி கழுத்துல வசந்த் தாலி கட்டின விஷயம் உனக்கு தெரியாத மாதிரி நீ பாத்துக்கணும். ராசாத்திய மேரேஜ் பண்ணிக்க ஒரு பையனை பார்க்க சொல்லி உன்னோட வீட்டு ஆளுங்களை தூண்டி விடணும். உன் அத்தை மாமாவ ராசாத்திக்கு பையனை பார்க்கவே, இல்ல நீ வேணாலும் பாரு. உன் மாமா அந்த அபிக்கு நெருக்கடி கொடுக்கணும். அவங்கள ஃப்ரீயா இருக்க விடாம யோசிக்க விடாம குழப்பு. நம்மளை எதுக்குறவங்கள குழப்பி விட்டாலே போதும். அதுக்கப்புறம் அவங்க எடுக்கிற முடிவு எல்லாமே தப்பாதான் இருக்கும். அப்போ அபிய ஈஸியா ஜெயிச்சிடலாம். உனக்கும் மாமா கிடைச்சிருவான். ஐயோ, இவங்க என்ன பேசுறாங்கன்னு ஒன்னும் புரியலையே. ஏதோ மொழி தெரியாத படத்தை பாதியில இருந்து பாக்குற மாதிரியே இருக்கே. அந்த அபி என் வீட்டு முன்னாடி குடி இருந்துட்டு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருக்கா. என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. அபி இவ வீட்டு முன்னாடி கூடி இருக்காளா? நான் என் மாமனுக்காக எது வேணாலும் செய்வேன். நான் உங்களுக்கு உதவி பண்றேன். நீங்க சொன்னதை நான் செய்யறேன். சரி, நான் வரேன். தங்கச்சி இவ வீட்டு முன்னாடி தான் குடி இருக்காளா? அப்ப இவ்வளவு ஃபாலோ பண்ணி போனா தங்கச்சிய பாத்துரலாம். தம்பி தம்பி தம்பி, இந்தாங்க, நீங்க போங்க. இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். போங்க 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 தம்பி. ஸ்ரீஜா, முத்தழகு ஒரு குழப்பி விட்டு நீ நினைச்சதை சாதிச்சுட்ட. முத்தழகு சஞ்சீவ்க்கு எதிரா ஸ்பை ஆயிட்டா. அபி, என்னைக்குமே நான் உன்னை ஜெயிக்க விட மாட்டேன். இதுதான் இந்த பொண்ணோட வீடா? தங்கச்சி வீடு முன்னாடி இருக்குன்னு தானே சொல்லுச்சு. அபி, தண்ணி பிடிக்க போற வரியா? நான் அப்பவே புடிச்சிட்டேமா. இதுதான் தங்கச்சி வீடு.
போவோம். யாரு? இதோ வர. தங்கச்சி